அமேசான் நிறுவனரான ஜெஃப் பெசோஸ், பத்திரிகையாளர் லாரன்ஸ் சென்சஸ் இருவரும் சினிமாக்காரர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் பல்வேறு பிரபலங்களை வென்சிக்கு அழைத்து தங்களது திருமணத்தை 3 நாள் விழாவாக பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளனர். 200 முதல் 250 விருந்தினர்களை உள்ளடக்கிய அவ்விழாவுக்கு 198 மில்லியன் முதல் 236 மில்லியன் ரிங்கெட் வரை செலவாகியுள்ளது. இத்தாலியின் சுற்றுலா அமைச்சு வெளியிட்ட ஆய்வின்படி திருமண விழாவின் மொத்த பொருளாதார தாக்கம் 957 மில்லியன் ஆகும். இதில் 896 மில்லியன் ஊடக கவனத்தில் இருந்து உருவான பலனாகும். மீதமுள்ளவை நேரடி மற்றும் மறைமுக செலவுகளாகும். அதாவது 28.4 மில்லியன் ஈரோ ஹோட்டல் மற்றும் இடவசதிகளுக்காகவும் 17.6 மில்லியன் ஈரோ போக்குவரத்து மற்றும் சேவைகளுக்கு செலவாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை செயின்ட் மார்க் சதுக்கத்திற்கு எதிரே உள்ள சான் ஜார்ஜியோ தீவில் இருவரும் மோதிரங்களை மாற்றிக்கொண்டனர். நிகழ்வில் பிரபல இசைக்கலைஞர் ஆண்ட்ரியா பொக்கெலியின் மகன் மேத்யூ பாடினார். நேற்று சனிக்கிழமை முக்கிய கொண்டாட்டம் ஆர்சனல் எனப்படும் பழமையான கப்பல் கட்டும் இடத்தில் நடைபெற்றது. அதில் உலக புகழ்பெற்ற லேடி காகா மற்றும் எல்டன் ஜான் பாடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திருமணத்திற்கு வந்த பிரபலங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவாங்கா மற்றும் மருமகன் ஜேரட் குஷ்னர் முதன்மையானவர்கள் ஆவர். அவர்களுடன் பில் கேட்ஸ், ஒர்லாண்டோ ப்ளூம், டாம் பிரேடி, ஜோர்டன் மகாராணி, ஓப்ரா வின்ஃப்ரே, கிறிஸ் ஜென்னர், கிம் மற்றும் கோலே கார்டியேஷன்கள் ஆகியோரும் அடங்குவர். விருந்தினர்கள் தங்குவதற்காக வெனிஸின் 5 பிரம்மாண்ட ஹோட்டல்கள் முழுவதுமாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேசோஸ் மற்றும் சென்சிஸ் கிராண்ட் கால்வாய் காட்சிகளை காணும் வகையில் அமான் ஹோட்டலில் தங்கியுள்ளனர். இங்கு ஓர் இரவு தங்குவதற்கான செலவு குறைந்தது 4000 ஈரோ. திருமணத்தை ஒட்டி பேசோஸ், சென்சிஸ் இருவரும் வெனிஸ் நகரின் 3 முக்கிய நிறுவனங்களுக்கு தலா 1 மில்லியன் ஈரோ வீதம் மொத்தம் 3 மில்லியன் ஈரோ நன்கொடை அளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.